இப்போ மும்பை ட்ராவல் வீடியோவில் சிஎஸ்எம்டிலேருந்து பக்கத்தில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணலாம், என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். இப்போ சிஎஸ்எம்டிலேருந்து போகிற வழியில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ட்ரை ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் இருக்குது. அதாவது வந்து கிராஃபோர்ட் ஃப்ரூட் மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே கிராஃபோர்ட் ட்ரை ஃப்ரூட் மார்க்கெட் அப்படின்ட்டுருக்கு. இதில் வந்து இம்போர்ட்டட் ஐட்டம் நிறைய கிடைக்குது ஃப்ரூட்ஸு. அது மட்டும் இல்லாமல் லோக்கலில் என்னென்ன அதாவது நம்ம நாட்டில் என்னென்ன கிடைக்குதோ அந்த ஃப்ரூட்ஸும் எல்லா வகையான ட்ரை ஃப்ரூட்ஸு அண்டு நட்ஸு குவாலிட்டி வைஸ் அந்த மாதிரி ப்ரைஸு குவாலிட்டி வைஸ் ப்ரைஸு இப்போ ஒரு பாதாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2500லேருந்து 1500 வரையும் கேஜி இருக்குது. அதே மாதிரி கேஷ்யூ நட்டு முந்திரி பருப்பில் எல்லா வகையான வெரைட்டியும் இருக்குது. எல்லா ஸ்டேட்டில் விளையிறதும் இருக்குது. அதே மாதிரி இம்போர்ட்டட் ஐட்டம் அதுவும் இருக்குது. அது மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸில் எல்லா வகையும் கிடைக்கிது. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்தியாவில் பெரிய ட்ரை ஃப்ரூட் மார்க்கெட் இது தான் இருக்கும். ஏன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து நம்ம கடையாக தான் பார்த்துருக்கோம். இது நல்லா கிடைக்கிது. இப்போ நம்ம மும்பை வந்திருந்தால் நம்ம பக்கத்தில் நம்மளுக்கு வேண்டியவங்களுக்கு, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு இப்படி வாங்கி கொடுக்கும்போது நல்ல வகையில் இந்த பாதாம் மற்றபடி ட்ரை ஃப்ரூட்ஸு கேண்டி சாக்லேட்ஸு எல்லாமே கிடைக்கிது. இதில் ஒரு சில கடைகள் ஃப்ரூட்ஸும் இதில் இடத்துல ஒரு 2-3 கடை இருக்குது ஃப்ரூட்ஸு. மற்றபடி ட்ரை ஃப்ரூட்ஸு அப்படின்னா நிறைய கடை இருக்குது. ஒரு 30 கடைகள் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அர்ஜென்ட்டில் வீடியோ எடுத்தனால எத்தனைங்கிறது சரியான கவுண்டிங் பண்ணலை. இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு வாங்கியிருக்கோம். இப்போ வந்து பேரிச்சம்பழம் அப்படின்னு எடுத்தால் பொதுவாக வந்து நம்ம சாப்பிட்றது கொஞ்சம் அதை பக்குவப்படுத்தி இது சுகர் சிரப் அதாவது வெள்ளை பாகு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து மரத்திலே டைரெக்டாக பழுத்த பேரிச்சம்பழம் இருக்குது. பெருசாக இருக்குது. அதாவது ஒரு மீடியம் கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அந்த சைஸில் கிடைக்கிது. அது மாதிரி எல்லா வகையானது அது நல்ல கசிஞ்ச பழமாக பேரிச்சம்பழம் இருக்குது. அழகாக பேக் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இதில் வந்து நம்மளுக்கு வேண்டியதை வாங்கிக்கிட்டோம். இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, நம்மளுக்கு உடனே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம சும்மா ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுற நேரம் வேஸ்ட் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக உள்ளது ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ போடுறேன். இப்போ தெரியாதவங்களும் தெரிஞ்சவங்களும் இல்லை நீங்கள் மும்பைக்கு வந்திருக்கலாம், நேரடியாக ரிலேஷன் வீட்டுக்கு உங்கள் வேலை விஷயமாக போயிருப்பீங்க. இந்த மார்க்கெட் பார்க்க அடுத்தடுத்து மார்க்கெட் இருக்குது, இந்த மார்க்கெட் பார்க்க சான்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்களும் எல்லாருக்கும் ஒரு கைடாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் போடுறேன். நீங்களும் இப்போ மும்பை போகும்போது இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது கிராஃபோர்ட் ட்ரை ஃப்ரூட் மார்க்கெட். இப்போ கிராஃபோர்ட் ஃப்ரூட் மார்க்கெட்டுக்கு அடுத்து கிராஃபோர்ட் ட்ரை ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மார்க்கெட் இருக்குது. இது வந்து நம்ம நாட்டில் உள்ள நட்ஸும் இருக்குது, ட்ரை ஃப்ரூட் அண்ட் நட்ஸு. இதில் வந்து மோஸ்ட்லி இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. இப்போ வந்து ஒரு பேரிச்சம்பழம் எடுத்துக்கிட்டோம்னா 5-6 வெரைட்டி இருக்குது. அதில் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு பெருசாக ஒரு மீடியம் கத்திரிக்காய் அளவுக்கு பெரிய பேரிச்சம்பழம் இருக்குது. இது வந்து வெள்ளம் சேர்க்காமல் மரத்துலேயே நல்லா கசிஞ்ச பேரிச்சம்பழமாக இருக்குது, பழுத்து கசிஞ்சது. அதாவது கருப்பாக இருக்குது. அதாவது ஈச்சம்பழம் எப்படி இருக்கும், அது பெருசானா நல்லா எப்படி இருக்கும், ஈச்சம்பழத்தில் கொஞ்சம் தோல் வந்து சதை இல்லாத டெம்பராக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா கசிஞ்சு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக அப்படி இருக்குது. இப்போ வந்து ஒவ்வொரு வெரைட்டியும் பார்க்கும்போது இப்போ பாதாம் எடுத்துக்கிட்டால் கூட கிலோ 2500 அதுக்கு மேலே உள்ள 4500 வரையும் கூட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரியும் ஒரு 6-7 வெரைட்டிஸ் இருக்குது, நல்ல குவாலிட்டியானது இருக்குது. இதே ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸில் கிஃப்ட் பேக்கிங் இருக்குது. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இதுதான் ஒரு பெரிய மார்க்கெட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸுக்கு. பேக்கிங்லாம் சூப்பராக நல்ல ஒரு முதல் தரமான ஒரு பேக்கிங்காக இருக்குது, ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஒரு சில இந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இதில் வந்து ஒரு 50 கடைகள் இருக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற இடத்துல ஒரு சில பல கடைகளும் இருக்குது. ட்ரை ஃப்ரூட் மார்க்கெட்டை விட்டு வெளியில் கொஞ்சம் தூரம் வரும்போது இந்த சென்ட் மார்க்கெட்டு இருக்குது. இப்போ பார்க்க அழகாக நல்ல கவர்ச்சிகரமான பேக்கிங்கில் இருக்குது. கடை பார்க்க நைட்டில் ரொம்ப அழகாக இருக்குது, கலர் பாட்டிலோட. இப்போ நீங்களும் ஒரு முறை மும்பை சென்று வாருங்க. நெக்ஸ்ட் டைம் இதை பற்றி நான் வீடியோ போடுறேன், சென்ட் மார்க்கெட் பற்றி.